அறிவியல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா உலகமே வைக்கிற மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சான். அந்த நினைப்பு நாளும் வளர்ந்து வெறியா மாறியது. அந்த வெறியின் வெற்றி கதை தான் உடையார். உடையார் என்பது ராஜராஜ சோழனை குறிக்கும் பெயர். உலகுடையான் என்ற பட்டத்தின் சுருக்கம்தான் உடையார். 1000 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னனின் வாழ்க்கை, அவன் கண்ட கனவு, அவன் சந்தித்த சவால்களை 6 பாகங்களில் பேசும் பிரம்மாண்ட வரலாற்று புதினம் இது. தமிழில் வெளிவந்த வரலாற்று நாவல்களின் விற்பனையில் முதலிடம் பிடித்த நூல் இது. 25 ஆண்டுகள் தொடர்ந்து பதிப்பாகி வருகிறது. பாலகுமாரன் 7 ஆண்டுகள் உழைத்து கல்வெட்டு, செப்பேடு, வரலாற்று ஆய்வுகளை படித்து எழுதிய ஆவணம் இந்த நூல். பொன்னியின் செல்வம், கல்கையின் கற்பனை என்றால் உடையார் பாலகுமாரின் ஆய்வு கற்பனையும் இணைந்து எழுதப்பட்ட நூல். 6 பாகங்களாக 3500 பக்கங்களில் எழுதப்பட்ட பிரம்மாண்டமான நூல் இது. முதல் பாகத்தில் அருள்மொழிவர்மன் இளவரசனாக முடிசூடல், அவரது போர் பயணங்கள் என சுவையாக எழுதப்பட்டுள்ளது. 2ஆம் பாகத்தில் சேரர், பாண்டிய, ஈழப் போர்கள், கடல் கடந்து வெற்றியினால் ராஜராஜனாக மாறுதல் ஆகியவை கூறப்பட்டுள்ளன. 3ஆம் பாகத்தில் ராஜராஜனின் கோவில் கட்டும் எண்ணம் தோன்றுதலும், நிலம் தேர்வு செய்தலும், பெரிய கோவில் கனவு கட்டமைக்கப்பட்டதும் விரிவாக எழுதப்பட்டுள்ளன. பாகம் 4இல் கட்டுமானம் தொடக்கம் விவரிக்கப்பட்டுள்ளன. பாகம் 5இல் சவால்களும் சூழ்ச்சிகளும் விறுவிறுப்பாக கூறப்பட்டுள்ளன. 6ஆம் பாகத்தில் 216 அடி விமானம், 80 டன் கலசம் கனவு நனவாகி குடமுழுக்கு செய்யப்பட்டது. ராஜராஜ சோழனின் மன உளைச்சல், கோபம், காதல், ஆன்மீகம் எல்லாம் பேசுகிறது இப்புத்தகம். குஞ்சரமல்லன், பஞ்சவ மாதேவி, லோக மாதேவி, குரு ஈசன சிவன், கிருஷ்ணன், ராமன் ஒவ்வொரு துணை பாத்திரமும் மனதில் நிற்பதோடு ராஜராஜனின் பாத்திர படைக்கும் வியக்க வைக்கிறது. கப்பல் கட்டுமானம், நீர்ப்பாசனம், கலை, நடனம், இசை, வானியல், சோழர்களின் அறிவியல் திறனை படிக்கும்போது தமிழர் பெருமையால் நாம் தலை நிமிர்கிறோம். சைவ சமயத்தின் மீது ராஜராஜனுக்கு இருந்த பக்தி, அவருக்கு இருந்த பிற மத சகிப்புத்தன்மையும் நமக்கு தெரிய வருகிறது. செந்தமிழும் பேச்சு தமிழும் கலந்த நடையில் போர்க்கள வர்ணனையும் கட்டடக்கலை விவரணையும் பாலகுமாரன் அவர்கள் திறம்பட எழுதப்பட்ட நூல் இது. உடையார் புத்தகம் சோழர்களின் ஆன்மா என கூறலாம். கல் பேசும் இந்த நூலில் கல்லுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் பாலகுமாரன். உச்சி கலச நிழல் தரையில் விழாது, பெண்கள் படை, கல்வெட்டு ஆவணங்கள் என பல வரலாற்று தகவல்களை இப்புத்தகத்தின் வழி அறியலாம். குறிப்பாக கோயிலின் தலைமை சிற்பி குஞ்சரமல்லனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையே நடந்த உரையாடல் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்து மாசா இருக்கும். படிச்சு பாருங்க. மாணவர்கள், வரலாற்று ஆர்வலர்கள், பொது வாசகர்கள் என எல்லாரும் படிக்கலாம். தமிழ் பெருமிதம் அடையலாம். இதுபோல் இன்னும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பி. காவ்யா, 10th T1 பாதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.